ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ஜான் 5 எடிட்டோரியல் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜான் 4 உடைய வொக்காப்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். சரியா? ஸோ ஓஸ் அப்படின்னா டிஃபிகல்ட், நவுன், அசஸ்மெண்ட்னா செக்கிங், போர்டென்ஸ்னா சயின்ஸ்னு சொன்னேன், டிரான்ஸ்லேட்ஸ், ஷோஸ், இதெல்லாம் போன எடிட்டோரியலுடைய வொக்காப்ஸ். கன்சர்ன்ஸ்னா ரெண்டு மீனிங் இருக்குங்க. ப்ராப்ளம் ஒரு மீனிங், ரிலேட்டட் கன்சர்னிங் அப்படின்னா ரிலேட்டட். ஒன்ஸ் அப்படின்னா உடனேன்னு அர்த்தம். ஒன்ஸ்னா அட் அ டைம், ஒரு காலத்துல அப்படின்னு மீனிங். த்ராட்டில்னா வேகமா போறது, இன்னொரு மீனிங் சோக் பண்றது, சோக். பெரனியல், த்ரூ அவுட் தி இயர். ஆப்போசிட் வந்து சீசனல். எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னா அபியூஸ் பண்றாங்க. ரெப்ளெனிஷ் அப்படின்னா புதுசாக்குறாங்க. ப்ரிப்போசிஷன்ஸ் என்னதெல்லாம்? டீல் வித் படிச்சோம், டீல் இன் படிச்சோம். டீல் இன்னா பை அண்ட் செல், டு பை அண்ட் செல் பர்டிகுலர் ஐட்டம்ஸ் வாங்கி டீல் இன். டீல் வித்னா ஒருத்தங்களை மேனேஜ் பண்றது. படிச்ச கிராமர் கான்செப்ட்ஸ் என்னதுலாம்? ரிசன், ரைஸ், ரோஸ், ரிசன். ரிசன்ங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப், ஆப்ஜெக்ட் வராது. ரைஸ், ரைஸ்டு, இதெல்லாம் டிரான்சிட்டிவ் வெர்ப். டிரான்சிட்டிவ் வெர்ப் இருக்கு. ரைஸ்டு டிரான்சிட்டிவ் வெர்ப். அடுத்தது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம். இந்த வாட்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டோம். என்னது? இந்த வாஸ் உடைய சப்ஜெக்ட் கேட்டோம். வாஸ் உடைய சப்ஜெக்ட். சரியா? நிறைய பேர் நினைச்சிருந்தீங்க CGWB was that close to. CGWB தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. CGWB சப்ஜெக்ட், ஃபவுண்ட் வெர்ப், ரைட்டா? வாட்ங்கிறது கன்ஜங்ஷன். இந்த வாஸுக்கு சப்ஜெக்ட் எது அப்படின்னா CGWG was that close to 19.8 samples. CGWG தான் 19.8 சாம்பிள்ஸ்க்கு பக்கத்துல இருந்துச்சா? சொல்லுங்க. CGWG அந்த சாம்பிள்ஸுக்கு பக்கத்துல இருந்துச்சா? கிடையாது. வாஸுக்கு சப்ஜெக்ட் எது தெரியுமா? அந்த டோட்டல் கிளாஸ். என்ன சார் டோட்டல் கிளாஸ் சப்ஜெக்டா வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். அதுக்கு பேர் நவுன் கிளாஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. CGWG கண்டுபிடிச்சது என்னன்னா, இத்தனை சாம்பிள்ஸ் அனலைஸ் பண்ணதுல இருந்து CGWG கண்டுபிடிச்சது என்னன்னா இப்படிதான் வரும். சரியா? சோ CGWG இத்தனை சாம்பிள்ஸ் அனலைஸ் பண்ணதுல இருந்து கண்டுபிடிச்சது என்னதுன்னா அவ்வளவுதான். சரியா? இது டோட்டல் கிளாஸ் என்னது? சப்ஜெக்ட். டோட்டல் கிளாஸ் சப்ஜெக்ட். கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது தெரியலனா பரவாயில்லைங்க, ஸ்லோவா நம்ம படிப்போம். பட் டோட்டல் கிளாஸ் சப்ஜெக்டா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சென்டென்ஸ் புரியும். டோட்டல் கிளாஸ் சப்ஜெக்டா வருது அப்படின்னா இது CGWG கண்டுபிடிச்சது என்னதுன்னா, என்ன கண்டுபிடிச்சது? இத்தனை சாம்பிள்ஸ் அனலைஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சதுன்னா, என்ன கண்டுபிடிச்சது தெரியுமா? close to approximately 19.8 samples நைட்ரேட்ஸ் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சது. 19.8 சாம்பிள்ஸ்ல நைட்ரேட்ஸ் இருந்ததுங்கிறத கண்டுபிடிச்சது. வாஸ்ங்கிறது ஸ்டேட் வைப்பாங்க, பின்னாடி வர்றது சப்ஜெக்ட பத்தி பேசுமா? இது வந்து சப்ஜெக்ட பத்தி பேச போகுது. 19.8 சாம்பிள்ஸ்க்கு பக்கத்துல நைட்ரேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அததான் CGWB கண்டுபிடிச்சிச்சு. ஓகேயா? ஓ ரைட், ஓகே. அப்போ இங்க பாருங்க, வாட்ல இருந்து இது வரைக்கும் தான் சப்ஜெக்ட். கிளாஸ் சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா டோட்டல் கிளாஸ் தான் சப்ஜெக்ட் அப்படின்னா வெர்ப் எப்பவுமே சிங்குலரா தான் இருக்கும். நீங்க சப்ஜெக்ட் வாஸ் வெர்ப்னு நினைக்கிறீங்க. சரி, நீங்க ப்ளூரலா ஒண்ணு போடுங்க. வாட் த கண்ட்ரி இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு போட்டுருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? What the country is found அப்படின்னு போட்டா வேர் கிடையாது, வாஸ் தான். ஏன் தெரியுமா? இந்த வாஸுக்கு சப்ஜெக்ட் டோட்டல் கிளாஸ். சோ டோட்டல் கிளாஸ் வந்துச்சுன்னா verb is singular. சரியா? டோட்டல் கிளாஸ் வந்துச்சுன்னா verb ஒருமையில் வரும், சிங்குலர்ல வரும். அடுத்தது நோ சீக்ரெட் அஃபேர் இன்னைக்கு பார்க்க போறது. நோ சீக்ரெட் அஃபேர் டிஸ்கஷன்ஸ். இந்த டைட்டில், இந்த டாபிக் நல்லா இருந்துச்சு. டிஸ்கஷன்ஸ். எந்த டிஸ்கஷன்ஸ்? எதுலயே ஒண்ணு டிஸ்கஸ் பண்றாங்க. எதுல? டிராஃப்ட், DPDP
ஆர் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 25. அதுல இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணுமா? கண்டிப்பா டிரான்ஸ்பேரண்ட், வெளிப்படையா இருக்கணும். டிரான்ஸ்பேரண்ட்னா இங்கிட்டு நடக்கிறது அங்க தெரியும், அங்கிட்டு நடக்கிறது இங்க தெரியும். டிரான்ஸ்பேரண்ட்னா கிளாஸ் வந்து டிரான்ஸ்பேரண்ட். சரியா? ஏன் கிளாஸ் டிரான்ஸ்பேரண்ட்? ஏன்னா அங்கிட்டு நடக்கிறது இங்க தெரியும், இங்கிட்டு நடக்கிறது அங்கிட்டு தெரியும். அதான் டிரான்ஸ்பேரண்ட். சரியா? ஒப்பேக்னா மறைஞ்சிருக்கிறது, இங்கிட்டு நடக்கிறது அங்க தெரியாது, அங்கிட்டு நடக்கிறது இங்க தெரியாது. ஒப்பேக். டிரான்ஸ்பேரண்டா இருக்காங்க அப்படின்னா வெளிப்படையா இருக்காங்க. சோ நீங்க டிஸ்கஷன் நடத்துறீங்க இந்த ரூல்ஸுக்கு, அதை வெளிப்படையா நடத்துங்க அப்படிங்கானுங்க. சரியா? சரி, த டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பில்லு வர்றதுக்கு முன்னாடி, ஒரு பில்லுனா என்னதுன்னா ஒரு பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு லா வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா பில்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு லாவோ ஒரு ஆக்டோ, இது ஆக்டா வர்றதுக்கு முன்னாடி இல்ல லாவா வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிராஃப்ட் போடுவாங்க. டிராஃப்ட்னா ரஃப் காப்பி. டிராஃப்ட் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 2025 இஸ் a long overdue. இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது. லாங் ஓவர் எடுத்தோம்னா யூ ஷுட் ஹாவ் டன் இட் ஈவன் பிஃபோர், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும். அதுதான் லாங் ஓவர் டியூ. சரிங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நீங்க பண்ணிருக்கணும். பட் ஓகே, நீங்க பண்ணிட்டீங்க, இது ஒரு லாங் ஓவர் டியூ. இது வந்து முன்னேறி போறோம். எங்க, எந்த டைரக்ஷன்ல? என்ஃபோர்ஸ் பண்ற டைரக்ஷன்ல. எதை என்ஃபோர்ஸ் பண்றாங்க? ஃபண்டமெண்டல் ரைட் டு இன்ஃபர்மேஷனல் பிரைவசி இந்தியன்ஸுக்காக. இப்போ ஒரு சென்டென்ஸ் புரியல அப்படின்னா பின்னாடி இருந்து வாசிக்கணும். இந்தியன்ஸுக்காக ஃபண்டமெண்டல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பிரைவசியை என்ஃபோர்ஸ் பண்ற டைரக்ஷன்ல முன்னேறி போறோம். ஆனா இது லாங் ஓவர் டியூ. லாங் ஓவர் டியூன்னு என்னது? இது முன்னாடியே நீங்க பண்ணிருக்கணும். ஸோ ஒரு ரூல்ஸ் போடுறாங்கங்க, ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. இந்த ரூல்ஸ் வந்து லாங் ஓவர் டியூ, முன்னாடியே பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் இது ஒரு முன்னேறி போற ஒரு ரூல்ஸ் தான். அது எந்த டைரக்ஷன்ல? நாம ரூல்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண போறோம். என்ன ரூல்ஸ்? ஃபண்டமெண்டல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பிரைவசி. இன்ஃபர்மேஷன் பிரைவசிக்கு ஒரு அடிப்படை உரிமை யாருக்கு இருக்கு? இந்தியன்ஸுக்கு இருக்கு. இன்ஃபர்மேஷன் பிரைவசி உடைய அடிப்படை ரைட் இந்தியன்ஸுக்கு இருக்குது. அப்படிங்கிறத நோக்கி நாம போறதுக்கு ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. ஸோ டிஜிட்டலா நம்ம இன்ஃபர்மேஷன், போட்டோவையோ நம்மளுடைய மற்ற பிரைவேட் இன்ஃபர்மேஷனையோ மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. என்னுடைய இன்ஃபர்மேஷன் பிரைவேட்டா வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இருக்குன்னு பேசுறது தான் இது. சரியா? ரைட். இந்த உரிமை யாரு கொடுத்தா அப்படின்னா, இது வந்துட்டு V3S கனெக்டர் அஃபர்ம் பண்ணப்பட்டுச்சு. யாருனால? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவால அஃபர்ம் பண்ணப்பட்டுச்சு. லேண்ட்மார்க்னா ரொம்ப முக்கியமான கேஸ். அதாவது ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினது. அதுதான் லேண்ட்மார்க். வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமான ஒரு கேஸ்ல யார் இத உறுதிப்படுத்துறா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உறுதிப்படுத்துது. எதை? இந்த இன்ஃபர்மேஷனல் பிரைவசி இருக்குல்ல, இதுக்கு இந்தியன்ஸுக்கு அடிப்படை உரிமை இருக்கு அப்படின்ட்டு உறுதிப்படுத்தப்பட்டது யாருனால அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியானால. எந்த கேஸ்ல அப்படின்னா ஜஸ்டிஸ் கே புட்டுசுவாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017. சரியா? அட்ஜெக்டிவ், சாரி கனெக்டர் இல்ல, அட்ஜெக்டிவ். எது அஃபர்ம் பண்ணப்பட்டது? எது அஃபர்ம் பண்ணப்பட்டது? இன்ஃபர்மேஷனல் பிரைவசி இந்தியன்ஸுக்கு இருக்குங்கிற அடிப்படை உரிமை அஃபர்ம். சரியா? அடுத்தது the DPDP Act, Digital Personal Data Protection Act. சரியா? 2017 போட்டுட்டானுங்க. 2017 இந்த கேஸ் வந்துருச்சு. கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. சொல்லி 7 வருஷம் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இப்பதான் இவங்க ரூல்ஸ் போடுறாங்க. அதனாலதான் இதை லாங் ஓவர் டியூன்னு சொல்றாங்க. 7 வருஷமா லேட் ஆக்கிட்டு இருக்கீங்களடா அப்படிங்கிறாங்க. பாருங்க, இந்த ரூல்ஸ் போடுறாங்கல்ல, விச் these draft rules seek to enforce. இந்த draft rules எதை enforce பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதை தான் இவங்க என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணப்பட்டது எப்போ? 1 வருஷத்துக்கு முன்னாடியே. கேஸ் 7 வருஷம் முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டானுங்க.
சுப்ரீம் கோர்ட்டு 7 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க. இந்த ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டது 1 வருஷம் முன்னாடியே. இந்த ஆக்ட் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தான் இப்ப ரூல்ஸ் போடுறாங்க. சரியா? திஸ் இஸ் 7 year வெயிட். இங்க பாருங்க, year வெயிட். வெயிட்ங்கிறது இங்க நவுன், இந்தங்கிறது அட்ஜெக்டிவ். 7 yearங்கிறது அட்ஜெக்டிவ் தான். அட்ஜெக்டிவ்க்கு ப்ளூரல் கிடையாதுங்க. 7 years வெயிட் கிடையாது. என்னது 7 year வெயிட். 7 வருஷம் has, இங்க பாருங்க, has not been without cause for the privacy of data of Indians as it coincided with the period that saw a rapid growth in digitization. சரி, இங்க இருந்து இங்க வரைக்கும் சென்டென்ஸ் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கணும்? தனித்தனி கிளாஸா புரிஞ்சுக்கணும். வேர்ட் வெயிட் has, most likelyனா probably, most likelyனா இந்த விஷயம் மேக்ஸிமம் நடந்திருக்கும். most likely not been without, not been without. இங்க பாருங்க, ரெண்டு நெகட்டிவ் இருக்கு. நாட்டையும் அடிச்சுக்கிறேன், வித்தவுட்ல அவுட்டே அடிச்சுக்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்க? 7 வருஷத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு விலைக்கரையம் கொடுக்க வேண்டி இருந்திருக்கு. எதற்காக? இந்தியன்ஸ் உடைய டேட்டா கூடிய பிரைவசிக்கு நாம ஏதோ விலைக்கரையம் கொடுக்க வேண்டி இருந்திருக்கு. 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்துல ஏதாவது பாதிப்பு பயங்கரமா இருந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா பாதிப்பு இருந்திருக்குங்கிறாங்க. அதான் has been with costs. காஸ்ட்னா விலை கொடுத்திருக்காங்க. இந்தியன்ஸ் இந்த 7 வருஷத்துல வெயிட் பண்ணதுல அவங்களுடைய டேட்டா பிரைவசியே ஒரு விலையா கொடுத்திருக்காங்க. என்ன அர்த்தம்? டேட்டா பிரைவசியை விலையா கொடுத்திருக்காங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. டேட்டா பிரைவசினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க பாருங்க, 2017 கொண்டு வந்திருக்கலாம். 7 வருஷம் வெயிட் பண்ணதுனால ஏதாவது பாதிப்பு இருந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இந்தியன்ஸ் உடைய டேட்டா பிரைவசிக்கு பாதிப்பு இருந்திருக்கு. அதுதான் has been with cost. பாதிப்பு இருந்திருக்கு, அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்து it has come with a cost-னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றது. சரியா? ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ல வரும் come with a cost. சாக்ரிஃபைஸ் ஓட தான் வந்திருக்கு. 7 வருஷம் வெயிட் பண்ணதுல இந்தியன்ஸ் உடைய டேட்டா என்னதான் இருக்கு? சாக்ரிஃபைஸ் தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த 7 வருஷத்துல பயங்கரமா டிஜிட்டைசேஷன் வளர்ந்துச்சு. டிஜிட்டைசேஷன் பயங்கரமா வளர்ந்துச்சுன்னா டேட்டா பிரைவசியும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? குறையதான் செய்யும். 17 போட்டிருந்தானுங்கன்னா நிறைய டேட்டாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம், பிரைவேட்டா வச்சிருந்திருக்கலாம். 7 வருஷம் லேட் ஆகி 7 வருஷம் லேட் ஆனதுல அந்த கேப்ல டிஜிட்டைசேஷன் வேற பயங்கரமா வளர்ந்து இவங்களுடைய டேட்டா பிரைவசியை இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. 7 வருஷத்துல இவனுங்க லேட் ஆகுன 7 வருஷத்துல இந்தியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா பட்டிருக்காங்க. சரியா? அப்போ இவனுக்கு கொண்டு வர்றது லேட்டு. கொண்டு வர சொன்னது ஒரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் 2017 1 வருஷம் முன்னாடி ஆக்ட் போட்டானுங்க. அந்த ஆக்டை இப்ப இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி என்ஃபோர்ஸ் பண்ண போறானுங்க. 7 வருஷத்துனால இந்தியன்ஸுக்கு நிறைய பாதிப்பு தான் வந்திருக்கு. ஏன்னா 7 வருஷத்துல டிஜிட்டைசேஷன் பயங்கரமா வளர்ந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட ரூல்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னா டைரக்ஷன்ஸ் கொடுக்குது. டைரக்ஷன்ஸ்னா என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. எப்படி? ஆன்லைன் சர்வீசஸ் எவனாவது இருந்தான்னா அவன் என்ன பண்ணணும்? எதுக்காக டேட்டா கலெக்ஷன் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லணும். சில்ட்ரன்ஸ் டேட்டாவை ஆன்லைன்ல ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று செட்டப் பண்ணணும். இதெல்லாம் யாரு பண்ணணும்? இந்த ஆன்லைன்ல விட்டு அவங்க பேர் சொல்லுங்க, ரெஜிஸ்டர் நம்பர் சொல்லுங்க. இந்த நம்ம ஆட்கள் வாங்குறாங்கல்ல, பாஸே ஆவாம அங்க படிச்சிருக்கவே மாட்டானுங்க. அங்க இல்லைன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 நாள் படிச்சிருப்பாங்க, இல்ல 6 மாசம் படிச்சிருப்பாங்க. இவன் என்னாலதான் பாஸ் ஆனான்ட்டு எப்படியோ டேட்டாவை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணி விடுறானுங்கல்ல. இந்த மாதிரி போட்டோ போட்டு வீடியோ போட்டு அவங்களெல்லாம் சொல்றானுங்க. அவங்கள மாதிரி ஆட்களை தான். ஆன்லைன் சர்வீசஸ் வில் பி ரெக்வயர்டு டு, ஆன்லைன் சர்வீசஸ் என்ன பண்ணணுமா? டேட்டா கலெக்ஷனுடைய எதுக்காக டேட்டா கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லணுமா? சில்ட்ரன்ஸ் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணுமா? டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியாவை போடணுமா? அடுத்தது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஃபாலோ பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸை செட்டப், இப்படிதான் நீங்க நடந்துக்கணும்னு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணுமா? சரி, டு ஃபாலோ டு பி எக்ஸெப்ட் ஃப்ரம் தி ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ். சரி, ஆக்ட்ல இருந்து எக்ஸெப்ஷன் வேணும். இந்த ஆக்ட் போடுறாங்க, ப்ரொடெக்ஷனுக்காக போடுறாங்க. ஆனா ஆக்ட்ல இருந்து எக்ஸெப்ஷன் வேணும்னா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு என்ன பண்ணணுமா?
ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்கள்ல டேட்டா இந்த ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு செயல்படுது. நீங்க இப்படிலாம் பண்ணீங்க, இதெல்லாம் நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆக்டுடைய ப்ரொவிஷன்ஸ் செயல்படாது. இந்த நீங்க டேட்டா வாங்குனீங்கன்னா நீங்க எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த எக்ஸெப்ஷனை ஃபாலோ பண்றதுக்கு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி கொடுக்கணுமா? யார் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் சர்வீசஸ். இது அவ்வளவு ஆன்லைன் சர்வீசஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்க எப்படி எதுக்கு டேட்டா வாங்குறீங்கன்னு சொல்லணும், சில்ட்ரன்ஸ் டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணணும், டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு செட்டப் பண்ணணும், கவர்மெண்ட் ஏஜென்சிஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட்டப் பண்ணி கொடுக்கணும். கூடவே சேர்ந்து பர்சனல் டேட்டாவை எவனோ ஒருத்தன் தப்பா யூஸ் பண்ணிட்டான், பிரீச்னா வந்துட்டு என்னது பிரீச் அப்படின்னா செக்யூரிட்டி பிரீச், ஒரு அந்த விஷயத்தை தாண்டி போயிட்டாங்க. பிரீச்னா கிராசிங் த லைனை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டேட்டா செக்யூரிட்டி பிரீச்னு பாருங்க. ஸோ செக்யூரிட்டி பிரீச் என்ன அர்த்தம்? செக்யூரிட்டியை கிராஸ் பண்ணி எவனோ ஒருத்தன் உள்ள வந்துட்டான். இந்த பயணம் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அவ்வளவு பேர் நிப்பானுங்க, ஒருத்த மட்டும் இந்த என்ன சொல்றது போலீஸ் ட்ரெஸ் போட்டு கடந்து வந்துடுவாப்ல. ஸோ அதான் செக்யூரிட்டி பிரீச்னா பிரேக் உடைச்சிடுறாங்க, ஒரு கோடு அந்த கோடை உடைச்சு கிராஸ் பண்ணி வந்துடுறானுங்க. அண்ட் ஸ்பெல் அவுட் தி ப்ரொசீஜர்ஸ், ஸ்பெல் அவுட்னா தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் சொல்றாங்க. எதுக்கு ப்ரொசீஜர்ஸ் பண்ணப்படணும்? இப்போ பர்சனல் டேட்டாவை என்ன பண்ணிட்டான், ஒரு டேட்டா ஃபிடியூஷரி ஃபிடேனா ஃப்ரீட் நம்புது. டேட்டாவை இவனை நம்பி நீங்க கொடுத்துட்டீங்க, ட்ரஸ்டி டேட்டாவை இவன் நம்பி கொடுத்துட்டீங்க, இவன் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு நம்பி கொடுத்துட்டீங்க. ஆனா அவன் அந்த எல்லையை மீறிட்டான், லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அப்ப என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும்? அதாவது இவனை நம்பி இந்த டேட்டாவை நீங்க கொடுத்துட்டீங்க, ஆனா அவன் அந்த எல்லையை மீறி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிட்டான்னா அப்போ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணப்படணும் சொல்லணுமா? இப்ப இந்த ஃபுல்லா ஒரு டிராஃப்ட் போடுறானுங்க, இதை லேட்டா போடுறானுங்க. 7 வருஷத்துல பயங்கரமா இந்தியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மெயினா எது சம்பந்தப்பட்டதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பிரைவசி. 7 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ட் போட்டானுங்க. இவங்க என்ன பண்ணணும்? ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாருமே என்ன பண்ணணுமா? டேட்டா ப்ரொடெக்ஷன், டேட்டாவை எது கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லணும், சில்ட்ரன்ஸ் டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணணும், டிபிஐ செட் பண்ணணும், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு ஸ்டாண்டர்டை செட் பண்ணணும். நீங்க இந்த ஆக்ட் ஃபாலோ பண்ண வேண்டாம், இல்ல ஆக்ட்ல இருந்து எக்ஸெப்ஷன் வேணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்ட்டு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு பர்சனல் டேட்டா பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ்ங்கிறதை ஃபாலோ பண்ணணுமா? சரி, எல்லாம் நல்லா தானங்க போயிட்டு இருக்கு. நீங்க எதுக்கு டைட்டில் சீக்ரெட் அஃபேர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றானுங்கன்னா ஒரு பிரச்சனைகள் இருக்கு, ஒரு கவலைகள் இருக்கு. எது சம்பந்தப்பட்டது? ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட டிபிபிஐ உடைய இன்ஸ்டிடியூஷனல் டிசைன். டிபிபிஐன்னா என்னது? இந்த இருக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா செட்டப் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய டிசைனு இது என்ன பண்ணப்படல, சரி பண்ணப்படல. ரிசால்வ்னா சரி பண்றது, இந்த ரூல்ஸ்னால சரி பண்ணப்படல. சரிங்க, கவலை அப்படின்னா என்ன கவலை அப்படின்னா இங்க ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு இன்ஸ்டிடியூட் போட்டிருக்கீங்களே, அதோடைய டிசைன் அது செயல்படணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அது குறிச்சு சில கவலைகள் இருக்குது. அந்த கவலைகள் சரி பண்ணப்படவில்லை இந்த ரூல்ஸ்னால. என்ன பண்ணப்படல? சரி பண்ணப்படவில்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ரியலிஸ்டிக் கிடையாது. எது எக்ஸ்பெக்ட் பண்றது? எதை எக்ஸ்பெக்ட் பண்றது? இப்படி ஒரு அவுட்கம் எக்ஸ்பெக்ட் பண்றது. எப்படி ஒரு அவுட்கம்? இவனுங்க கரெக்டா ரூல்ஸ் போடுவானுங்க, இவனுங்க நம்ம கவலைகளை எல்லாம் சரி பண்ணி இருப்பானுங்க, நம்ம கன்சர்ன்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி இருப்பானுங்க, கன்சர்ன்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணி இருப்பானுங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ரியலிஸ்டிக்கே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் என்னது, இதெல்லாம் என்னது அப்படின்னா சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன் அப்படிம்பாங்க. சப்பார்டினேட் என்னது? கீழே செகண்ட் டிகிரி, செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடையாது, செகண்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் குவாலிட்டி, இன்ஃபீரியர் குவாலிட்டி. சோ இது ஒரு குவாலிட்டியான ஒரு ரூல்ஸா இவங்க சொல்லல, சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷனுங்க. இவங்கள்ட்ட போயிட்டு இவனுங்க போட்ட ரூல்ஸே வந்துட்டு என்னது, ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டி ரூல்ஸ். அவனுங்கள்ட்ட போயிட்டு நம்ம பிரச்சனைகள்லாம் சரியாகும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ரியலிஸ்டிக்கே கிடையாது. ஆத்தர் பேசிக் என்ன சொல்றாரு, நீங்க ரூல்ஸ் எல்லாம் போடுறானுங்க, போடுற ரூல்ஸ் வந்துட்டு ப்ராப்பர் குவாலிட்டி ரூல்ஸே கிடையாது.
அதுக்கு போயிட்டு நம்மள்ட்ட இருக்கிற கவலைகள், நம்ம வந்து டிபிபிஐ நீங்க போடுற டிபி சரியில்லையே அப்படின்னு நம்மளுக்கு ரைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் வருது, ஒரு ஒரு பிரச்சனை ஆயிருமோன்னு ஒரு பயம் வருது. அந்த பயத்தை எல்லாம் சரி பண்ற மாதிரி இந்த ரூல்ஸ் இல்லவே இல்லை. ஸோ கதையை நான் திருப்பி சொல்றேன், ஃப்ளோ புரிஞ்சுக்கணும். இந்த 2025 ஒரு டிராஃப்ட் ரூல்ஸ் போடுறானுங்க, இது முன்னாடியே போட்டுக்கணும். இது என்னது அப்படின்னா முன்னேறி போற ஒரு ரூல்ஸ். எந்த டைரக்ஷன்ல அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பிரைவசி இந்தியன்ஸுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ். நல்ல விஷயம் தான். இன்ஃபர்மேஷன் பிரைவசி இந்தியன்ஸுக்கு கண்டிப்பா வேணும் தான், அது ஒரு அடிப்படை உரிமை தான். இதை அஃபார்ம் பண்ணது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2014 ஒரு ஆக்ட் ஒரு வருஷம் முன்னாடி போட்டானுங்க. இந்த ரூல்ஸை வச்சு அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறானுங்க. 7 வருஷம் வெயிட் பண்ணி இந்தியன்ஸ் ஏற்கனவே இதுக்கு ஒரு பெரிய கம்மட்ட காஸ்ட் விலைக்கரையும் கொடுத்துட்டாங்க, பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டானுங்க. ஏன்னா 7 வருஷத்துல டிஜிட்டைசேஷன் பயங்கரமா வளர்ந்துட்டு அப்ப அவ்வளவு பேரும் டேட்டாவை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ரூல்ஸ் ஆக்ட்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் டேட்டாவை எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வளர்ந்துச்சு. ரூல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு லிஸ்ட் போட்டுருக்கானுங்க. ஆன்லைன் சர்வீசஸ் இது பண்ணணும் அப்படின்னு இருக்கானுங்க. சரி, ஓகே. நம்மளுக்கு இந்த டிபிபிஐல போட்டிருக்கானுங்க, அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண பார்த்தா இந்த ரூல்ஸ் சால்வ் பண்ணல. ஆத்தர் என்ன சொல்றாரு, இவனுக்கு ஒரு செகண்ட் குவாலிட்டி, இன்ஃபீரியர் குவாலிட்டி, இவனுங்கள்ட்ட போயிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது, நம்ம பிரச்சனையும் சரி பண்ணுவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவது ரியலிஸ்டிக்கே கிடையாது அப்படிங்கிறான். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லா இன்ஃபர்மேஷன், செகண்ட் பேராகிராஃப்ல தான் உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். சரியா? ஒரு 10 minutes ஃபுல்லா முடிக்கணும் இல்ல, எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு. ரொம்ப வருத்தத்துக்குரியதுங்க. இட் இஸ் ரெகுலேட். இட்டு வந்துட்டு என்னது அப்படின்னா டம்மி சப்ஜெக்ட், டம்மி சப்ஜெக்ட்ஸ். சரியா? இட் இஸ் ரெகுலேட்டபிள். இது வருத்தத்துக்குரியது. எது? கவர்மெண்ட் கண்டினியூஸ் டு க்ளோக்னா ஹைடு, மறைக்குது. கவர்மெண்ட் கண்டினியூஸா ஹைட் பண்ணுது. எதை? ரூல் மேக்கிங் ப்ராசஸ். எப்படி ரூல்ஸ் போடுறானுங்க? இப்படி ஒரு கிரிட்டிக்கல் பாலிசி, இந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் பாலிசி சச் அஸ் திஸ். சரியா? இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பாலிசி உடைய ரூல் மேக்கிங் ப்ராசஸ மறைக்கிறானுங்க கவர்மெண்ட். எப்படி ரூல்ஸ் போடுறானுங்க நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? எப்படி மறைச்சு பண்றானுங்க? சீக்கிரட்டா மறைச்சு பண்றானுங்க. இப்ப இது முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான பாலிசி, இதுக்கு நீங்க ரூல்ஸ் போடுற ப்ராசஸ மறைச்சு பண்றீங்கன்றது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. சின்ஸ் த ஜஸ்டிஸ் BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வந்துட்டு கன்வீன் பண்ணப்பட்டுச்சு. கன்வீனா கேதர் பண்ணப்பட்டுச்சு. எதுக்கு? நீங்க பில்லு போடுங்க, எதுக்கு? டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பில்லு போடுங்க அப்படின்ட்டு இவங்க கேதர் பண்ணதுல இருந்து கவர்மெண்ட் கண்டினியூஸா ரெஃப்யூஸ் பண்ணுது, டிக்ளைன் பண்ணுது. எதுக்கு? டு பிளேஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் த பப்ளிக் டொமைன் அண்ட் as foreclose to such disclosure for each draft rules as well. ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி கேதர் ஆனதுல இருந்து கவர்மெண்ட் தொடர்ந்து என்ன தெரியுமா பண்ணுது? மறுக்குது. ஏண்டா உன்கிட்ட ஸ்டேக் ஹோல்டர் இருக்கான்ல, ஸ்டேக் ஹோல்டர்னா யாரு? இந்த கம்பெனிக்காரனுங்க, இந்த பிளிப்கார்ட், அமேசான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். இவனுங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க? இவங்கெல்லாம் தான் வந்துட்டு இந்த ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். சரியா? இந்த இருக்கானுங்கல்ல, இந்த ஆன்லைன் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள், அவனுக்கு தான் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ங்காங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கானுங்க, அவனுக்கு தான் இந்த ரூல்ஸே போடுறானுங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் இந்த ரூல்ஸே. இந்த ரூல்ஸே எதுக்கு? இந்த மாதிரி ஆட்கள் நம்மள்ட்ட சொல்லாம கொள்ளாம நம்ம டேட்டாவை எடுக்கிறானுங்க. எதுக்கு எடுக்கிறானுங்கன்னு நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறது தான். ஆனா இவனுங்க ரெக்கமெண்ட் பண்றானுங்க, இந்த ஆக்டுக்கு இப்படி இப்படி போடுங்க அப்படின்ட்டு. சரி, இவனுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பப்ளிக்கா கவர்மெண்ட் வெளியே கொண்டு வரவே மாட்டேங்குது. சரியா? பப்ளிக்கா கவர்மெண்ட் வெளியே கொண்டு வரவே மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, பிளிப்கார்ட்காரன், அமேசான்காரன் உங்கள்ட்ட இருந்து ஆன்லைன்ல உங்க டேட்டாவை யூஸ் பண்றான். அவனுக்கு அகெயின்ஸ்டா தான் நம்ம லா போட போறோம். ஆனா அவனுக்கு அவ்வளவு பேர் என்ன பண்றானுங்க? சார் நீங்க இப்படி லா போடுங்க சார், இப்படி லா போடுங்க சார், அவன் ரெக்கமெண்ட் பண்றான். அவன் என்ன ரெக்கமெண்ட் பண்றான்னு கவர்மெண்ட் மக்களுக்கு கொண்டு வந்து சொல்லவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, and as foreclose,
அது மட்டும் இல்ல, and as foreclosed, foreclosedக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. prevented, இங்க ஒரு மீனிங் படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மீனிங் படிப்போம். prevented, தடுத்துட்டானுங்க. எதை? such disclosure ரிவீல் பண்றது for these draft rules as well. இது டிராஃப்ட் ரூல்ஸையும் வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு தடுத்துட்டானுங்கண்ணா. கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுது பாருங்க. இவனுங்க கமிட்டி கேதர் ஆனதுல இருந்து டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு பில்லு போட போறோம்னு கமிட்டி கேதர் ஆனதுல இருந்து கவர்மெண்ட் இந்த ஸ்டேக் ஹோல்டர் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்றாங்கிறத பப்ளிக் டொமைன்ல வைக்கிறதே கிடையாது. கூடவே சேர்ந்து நீங்க ரூல்ஸ் போடுறீங்கல்ல, இந்த ரூல்ஸையும் நீங்க என்ன பண்ண ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தடுத்துட்டான். இந்த ரூல்ஸ நீங்க ரிவீல் பண்றத தடுத்துட்டான். சச் டிஸ்க்ளோஷர், இந்த மாதிரி டிஸ்க்ளோஷரை இந்த டிராஃப்ட் ரூல்ஸுக்கும் தடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் இப்படி விளையாடுறான் பாருங்க. பேருக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டானே அப்படிங்கறதுக்காக வெளிப்படையே தெரியுதுங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லி 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷமா இவனுக்கு ஒண்ணுமே பண்ணாம தள்ளி போட்டு இப்ப பேருக்கு பண்ணுவோம் அப்படிங்கறதுக்காக பண்றாங்க. பண்றது பூரா பிரார்த்தனும் அவ்வளவு ஸ்டேக் ஹோல்டர்ட்டையும் கேட்கானுங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கறத. ஏன்னா அவங்களுக்கு வசதியா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, பண்றத பப்ளிக் டொமைன்ல ரிலீஸும் பண்ண மாட்டேங்கானுங்க. டிராஃப்ட் ரூல்ஸ் போட்டாலும் ரூல்ஸையும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கானுங்க. இங்க பாருங்க, ஃபார் லெஜிஸ்லேஷன் நீங்க போடக்கூடிய லா, இந்த லாவுக்கு ஸ்டேக்ஸ் ஹை, ரிஸ்க் ஹை, பயங்கர ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு லா. யாருக்கு? இண்டிவிஜுவல் யூசர்ஸ்க்கும் சரி, பெரிய பெரிய டெக்னாலஜி ஃபர்ம்ஸுக்கும் சரி, இது வந்து பெரிய ரிஸ்க். இப்படிப்பட்ட ஒரு லாவுக்கு ஒரு ஓப்பனான டிஸ்கஷன் ப்ராசஸ் வந்துட்டு தேவை தானே. டெலிபரேஷன் ஓப்பன் டிஸ்கஷன்ல தானே நீ பண்ணணும். நீ பாட்டுக்கு மறைச்சு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? இது எப்ப தெரியுமா பண்ண முடியும், எப்ப பாசிபிள் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களும் மக்களும் கேன் ஃபைண்ட் ஈக்குவல் ஃபுட்டிங்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ரெண்டு பேருக்கு ஈக்குவலா வாய்ப்பு கொடுக்கணும். இவனுக்கு என்ன பண்றானுங்க? மக்கள்கிட்ட மறைச்சு இண்டஸ்ட்ரீஸ்டையும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்டையும் மட்டும் என்னென்ன பண்ணணுங்கிறத கேட்டு பண்றாங்க. அப்படி பண்றது தப்பு. இது ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான பாலிசி. இதுக்கு ஸ்டேக்ஸ் ஹையா வேற இருக்கு. இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸுக்கும் ஸ்டேக்ஸ் ஹை, டெக்னாலஜி ப்ராசஸ்க்கும் ஸ்டேக்ஸ் ஹை. ஓப்பன் ப்ராசஸ் தான் பெஸ்ட். அது ஓப்பன் ப்ராசஸ் எப்ப பண்ண முடியும்? ரெண்டு பேருக்கு ஈக்குவலா வாய்ப்பு கொடுக்கணும். பை பீயிங் ஈக்குவல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வித் டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும். எதுல? அவங்களுடைய வியூ பாயிண்ட் இவங்களுக்கு தெரியணும், இவங்களுடைய வியூ பாயிண்ட் அவங்களுக்கு தெரியணும். எப்போ? கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல நீங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் வாய்ப்பு கொடுக்கணுங்க. இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கும் சரி, பப்ளிக்கும் சரி, ஈக்குவல் பார்ட்டிசிபென்ட்ஸை நடத்தி டிரான்ஸ்பெரன்சி ஒவ்வொருத்தவங்க வியூ பாயிண்ட்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறான். சரியா? சரி, இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் பார்த்துட்டு முடிச்சிருவோம். சரியா? சோ நம்ம என்ன பண்றோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு என்ன பாருங்க. பேசிக்கா டைட்டில் என்ன? சீக்ரெட் அஃபேர் இருக்கக்கூடாது. நீங்க ரூல்ஸ் போடுறீங்க, 7 வருஷம் கழிச்சு தான் போடுறீங்க. போடுறதே ஒழுங்கா போட மாட்டேங்க, நீங்களா சீக்கிரட்டா போடுறீங்க. அப்படியேனாலும் உங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வருது, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க கேட்டுட்டு அவனுக்கு சொல்ற மாதிரி போடுறீங்க. ரூல்ஸையும் வெளிப்படையா கொண்டு வர மாட்டேங்க. உங்களுக்கு உண்மையில ஒழுங்கா ரூல்ஸ் போடணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா நடத்துங்க. ஷார்ட் டேர்ம்லயும் சரி, மீடியம் டேர்ம்லயும் சரி, கவர்மெண்ட்டுக்கு முக்கியம் என்னது? இந்த கொள்கைகளை மைண்ட்ல வச்சுட்டு முன்னேறணும். இந்த கொள்கைகளை மைண்ட்ல வச்சுட்டு முன்னேறணும். எந்த கொள்கைகள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல, ஏன் ரெண்டு பேரும் ஈக்குவலா நடத்து. முக்கியமான லா, கிரிட்டிக்கலான லானா டிஸ்கஷன் நடத்து, ரெண்டு பேரும் ஈக்குவலா நடத்து அப்படிங்கிற இந்த கொள்கைகளை மனசுல வச்சுட்டு கவர்மெண்ட் ப்ரொசீட் பண்றது அவசியமான ஒன்று. அதே நேரத்துல at the same time அதே நேரத்துல அவங்க விலகி போகக்கூடாது. எதுல இருந்து விலகி போகக்கூடாது? டேட்டா ப்ரொடெக்ஷன் லா, எந்த ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் லா போட்டாலும், எனினா எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் லா போட்டாலும் அதுல இருந்து முக்கியமான எய்ம்ஸ்ல விலகி போக கூடாது. இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் லாவுடைய முக்கியமான எய்ம்ஸ்ல விலகி போக கூடாது. சரி, இப்ப இந்த ஹைஃபன் ஃபுல் கோலன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல போறீங்க. சரியா? சோ ஃபுல் கோலனுக்கு மீனிங் சொல்ல போறீங்க. அங்க இருந்து இங்க வரைக்கும் சென்டென்ஸை வாசி, ஃபுல் கோலனுக்கு மீனிங் சொல்ல போறீங்க. சரியா?
இன்னும் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்குது, அது ஈஸி. ஃபைனலா முடிக்கும் போது என்ன சொல்றானுங்க, ஏன் நீங்க இதை பண்ணணும், இதை சீக்கிரமா பண்ணணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரைட்ஸ் 2017 வரும்னு சொல்லிட்டானுங்க, அதுக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க ப்ராசஸ நடத்துங்க, இப்படி ஒழுங்கா நடத்துங்க, சீக்கிரமா நடத்தி முடிங்க. டைம்லி ஃபேஷன் ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், ஆர்எல்ஸ் இல்லைன்னா மக்களுடைய கான்ஃபிடன்ஸ், கவர்மெண்ட்டுடைய சீரியஸ்னஸ், கவர்மெண்ட் சீரியஸா இருக்கா இல்லையா, இதை பத்தி டேட்டாவை கவர்மெண்ட்லயும் பிரைவேட் என்டர்பிரைசஸ்டையும் போகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் சீரியஸா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல மக்களுடைய நம்பிக்கை ஆட்டப்படும். would be shaken. People's confidence would be shaken. மக்களுடைய கான்பிடன்ஸ் வாங்க, எதுல கான்பிடன்ஸ் போயிரும், கவர்மெண்ட் சீரியஸா இருக்கா இல்லையா, எதை பத்தி, அவர்களுடைய டேட்டா, மக்களுடைய டேட்டாவை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணணும், என்டர்பிரைசஸ் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் சீரியஸா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மக்களுடைய கான்பிடன்ஸ் ஆட்டப்படும், ஷேக் ஆகப்படும் அப்படிங்கிறாங்க. சரியா? சோ நீங்க பண்ற ப்ராசஸ் தப்பு, நீங்க ரூல்ஸ் பேருக்கு போடுறீங்க, இந்த மாதிரி கரெக்டா இப்படி ரூல்ஸ் போடுங்க, கரெக்டான நேரத்துக்கும் போடுங்க, இல்லைன்னா மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருங்க. இது கொஞ்சம் கஷ்டம் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் இதை எடுத்துட்டு வந்தேன். நீங்க டைட்டில் பார்த்துட்டு நீங்க ஒரு ரீட் பண்ணிட்டு இந்த கிளாஸ் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்டென்ஸ் ஸ்லோவா புரியும், ஒரே நாள்ல எல்லாம் மாறாது, பட் ஒரு நாள்ல சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். கண்டிப்பா டைம் ஆக பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.